أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ பேசுனது நல்லா இருந்து புரிஞ்சவங்க எல்லாம் புரிஞ்சிச்ச விஷயம் புரிஞ்சிச்சா? புரிஞ்சதுங்க சார். புரிஞ்சுங்க சார். அந்த ரெண்டு கேள்விகளுக்கு நீங்கள் ஒழுங்காக பதில் தயார் பண்ணுறதுக்கு ஒழுங்காக ஓதுங்க. அந்த 30 இரவுகள் 10 இரவுகள் அது ரெண்டுக்கும் ஈசா ஏன் உயர்த்தி கொள்ளப்பட்டார்? அவர் இறக்கவும் இல்லை, கொலை செய்யப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. இது மூணுக்கு நீங்கள் விளக்க அர்த்தம் சொல்லுங்கள், யோசித்து சொல்லுங்கள். அல்லாஹ்வே இப்போ யாரோ ஒரு அம்மா பதில் சொல்லிச்சு, யார் அது புது அல்ல தெரியும் விளங்கலை சரியா? தெரியலங்க சார் யாரும் தெரியல. அப்போ சரி, இப்போ 34வது சூறாவை ஆரம்பிப்போம். அல்ல கிருபையால படிங்க, தான் எடுத்துக்கிறேங்க. நம்பர் 1 படிங்கம்மா. பிஸ்மில்லாஹ். 34 சூரா அஸ்-சபா. 1. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. மறுமையில் புகழ் யாவும் அவனுக்கே, மேலும் அவன் ஞானமிக்கோன், யாவற்றையும் நன்கறிபவன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தன்னை பற்றி இவ்வாறு கூறுகின்றான். தன்னை பற்றி முழுமை இந்த ஆயத்தை ஒவ்வொரு வரையும் தன்னை பற்றி இவ்வாறு கூறுகின்றான். என்ன காரணத்திற்காக இப்படி கூறுகின்றான்? அவன் என்ன காரணத்திற்காக கூறுகின்றான்? நான் தான் எல்லாம் நான் தான், புகழ் அனைத்தும் நான் தான், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நான் தான் என்று கூறுகிறானே. என்ன காரணத்திற்காக இவ்வாறு அல்லாஹ் கூறுகின்றான்? அடுத்த ஆயத்து. 2. பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்தில் இருந்து இறங்குவதையும் அதன்பால் உயர்வதையும் அவன் அறிகிறான். அவன் மிக்க அன்புடையவன், மிகவும் மன்னிப்பவன். பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும். இதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க 3 பேரும்? பூமிக்குள் என்ன நுழையுது, அதிலிருந்து என்ன வெளியேறுது, அது அல்லாஹ் அறிவான் என்று சொல்லுகின்றான். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதில் ஒரு சிம்பிள் மீனிங், ஒரு சாதாரண ஒரு மீனிங் சொல்லுங்க பார்ப்போம். சார், நாய் படிக்கும் போதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாத, நான் பாட்டுக்கு ஏதோ நினச்சிக்க கூடாதுன்னு நான் நல்லாட்ட துவா மட்டும் தான் செஞ்சுட்டே இருப்பேன் சார். சார், ஆன்மா இறக்கப்படுது, இந்த ஆன்மா இங்க இருந்து வெளியேறுது. நீங்க என்ன சொல்றீங்க? பூமிக்குள் நுழைவதையும்னா நம்ம செத்துட்ட பிறகு நம்மள இது பண்ணுவாங்க. நாம் இறந்த பிறகு சொல்லுங்க. சரி, இறந்த பிறகு நம்மள உள்ள வச்சு பண்றாங்களே, பூமிக்குள்ள அடக்கம் செய்யறது. அதிலிருந்து வெளியேறுவதுன்னா நம்ம திரும்ப நம்மளோட ரூபம் மேல போகுது. என்ன படிங்க? அதை பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்தில் இருந்து இறங்குவதையும் அதன்பால் உயருவதையும் அவன் அறிகிறான். இப்போ ஒரு சிம்பிள் மீனிங் சொல்றேன். பூமிக்குள் நுழைவது தண்ணீர், மழையே தான் முக்கியம். மழை நீரை நாம் அதிகமாக இறக்கி வைப்போம். மழை நீரை பற்றி அல்லாஹ் அழகாக சொல்றான். அந்த மழை நீரில் எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் வாழ்கிறதுக்கு மழை நீர் அவசியம். இந்த மழை நீர் பூமிக்குள் நுழைகின்றது. அதன் பின்னர் அந்த பூமி உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு வேண்டிய அனைத்து பொருள்களும், உங்களுக்கு வேண்டிய அனைத்து வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து பொருள்களும், வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து பொருள்களும் அதிலிருந்து வெளியே பூமியை பற்றிட்டு வெளியே வருது.
பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுது. அப்போ பூமிக்குள் ஒரு விஷயம் உள்ள நுழையுது, அப்படியே அது தண்ணீராக வெளியே வரல, அது உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு உணவுப் பொருள்களாகவும் காய்கறிகளாகவும் பழங்களாகவும் மற்ற எல்லா விதமான பொருள்களை கொண்டதாகவும் அது வெளிவருகின்றது. இப்படியாக எப்பொழுதுமே அல்லாஹ் வானத்திலிருந்து அனுப்பி கொண்டே இருக்கின்றான். ஃபுல்லாக எப்போதுமே டெபாசிட் பண்ணி உங்கள் நன்மைக்காக டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறான். டெபாசிட்டில் நீங்கள் அள்ளி சாப்பிட அடுத்த மழை வந்து புதிய பொருள்கள் வந்து கொண்டே இருக்கணும். எந்த குறையும் இல்லாமல் மனிதன் வாழ வேண்டும். அவன் என்னுடைய பிரதிநிதி, எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஆசை. எந்த குறையும் இல்லாமல் அவன் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்க நிச்சயமாக அனைத்தையும் அவன் நன்கு அறிவான். பூமிக்கு நுழைவதையும் அதிலிருந்து அந்த தண்ணீரில் இருந்து வெளியேறுவதையும் அவன் நன்கு அறிகின்றான். அடுத்தது வானத்தில் இருந்து இறங்குவதையும் அதன் பால் உயர்வதையும் அவன் அறிகிறான். வானத்திலிருந்து இறங்குவதையும். இப்போ உங்களுக்கு அறிவு எல்லா விஷயம் வேணும். உங்களுக்கு இந்த மனிதனுக்கு உணவு வசதி, தண்ணீர் வசதி, காற்று வசதி, வாழக்கூடிய வேணி அனைத்து பொருள்களும் கொடுத்தாச்சு. இனி அவனுக்கு அறிவு வேண்டும், ஆன்மா அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும் என்ற விஷயத்திற்காக வானத்திலிருந்து மலக்குகளையும் வானத்திலிருந்து உங்களுக்கு ஜிப்ரீலையும் மீகாயிலையும் உங்களுக்காக அவன் அனுப்பி வைக்கின்றான். ஜிக்கரை தான் மெயின், ஜிக்கரை அனுப்பி வைக்கின்றான். இதன் மூலமாக நீ அறிவை ஞானத்தை பெற்றுக்கொண்டுதான் நீ என்னிடம் வர வேண்டும். வானத்திலிருந்து இறங்குவதையும் அதன் பால் உயர்வதையும் அதன் பால் திருப்பி வானத்து பக்கமே உயர்வதையும் அவன் நன்கு அறிகின்றான். ஆகவே அனைத்து பொருள்களும் ஒரு நாள் என்ன வந்து சேர வேண்டும், அது அல்லாஹ் நிச்சயமாக உணர்ந்திருக்கின்றான். அல்லாஹ் உங்களுக்கு உணவையும் உடலுக்கு வேண்டியதையும் அறிவுக்கு இதயத்துக்கு வேண்டியதையும் ரெண்டையும் அனுப்பி வைக்கின்றான். ஒன்று சர்ஃபேஸ், அதாவது பூமிக்கு மேலேயே உங்க எல்லா பொருளும் கிடைக்கின்றன. ஒன்று அவன் பக்கம் நேரம் அங்கிட்ட வருது. ஒன்று அது என்னது, நீங்க உண்மையாக இருந்தால் வானத்திலிருந்து இறங்குவதையும் நீங்கள் சாப்பிடலாம். அல்லாஹ்விடமிருந்து வரும் ஜிக்ரை ஞானத்தை நீங்கள் அடைய வேண்டும். இது அவன் பக்கமே நீங்கள் போகின்றீர்கள், அல்லாஹையே நோக்கி நிற்கின்றீர்கள் என்று அர்த்தம். அப்பேற்பட்ட அல்லாஹையே முகத்தை நோக்கி இருப்பவர்களை அல்லாஹ் நன்கு அறிவான். இந்த பூமியில் வாழும் மக்களுக்கு, பூமியை நம்பி வாழும் மக்களுக்காகவும் அல்லாஹையே நம்பி வாழும் மக்களுக்காகவும் அவனையே நோக்கி இருக்கும் மக்களுக்காகவும் நாம் வானத்திலிருந்து இறக்கிக் கொண்டே இருக்கின்றோம். நிச்சயமாக அதன் மூலமாக மனிதன் என்ன செய்கின்றான் என்பதையும் நான் அறிந்து கொண்டே இருக்கின்றேன். இரண்டையும் நான் அறிந்து கொண்டே இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வானத்திலிருந்து இறங்குவதையும் பூமியில் அது பின்ன அவன் பக்கமே நீங்கள் அதன் பால் உயர்வதையும் உயர்றீங்க, அதன் பால் உயர்றீங்க. இப்பதான் உயர்ந்த ஸ்தானத்தை அடையிறீங்க. ஆன்மீக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ஞானத்தை உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்து கொண்டே போகின்றீர்கள். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கை தரம், இஸ்லாமிய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயர்கின்றது. வாழ்க்கை தரம் உயர்கின்றது. உங்களுக்கு பதவிகள் உயர்கின்றன. அதன் பால் உயர்வதையும் காண்கின்றான். இந்த உயர் விஷயத்தை பார்த்தீங்க அன்னைக்கு 84:19 84:19 என்ன, இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பவற்றின் மீதும் நிச்சயமா நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு போவீர்கள். இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும். இவ்வளோ விஷயத்தை வகுப்பில் கொண்டு வரணும். 84 நீங்கள் ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமாக ஏறி போவீர்கள். அதுக்கு முந்தின ஆயத்து
பூரண சந்திரன் மீதும். 17 16 இன்னும் அந்தி செவ்வானத்தின் மீது. அது தேவையில்லை. 17 மேலும் இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பவற்றின் மீதும். புரிஞ்சுக்கப்பா. இப்ப அல்லாஹ் சொன்னான வானத்திலிருந்து இறங்குவதையும் அதன் பால் உயருவதையும் அவன் அறிகின்றான். யார் உயர்ந்தாங்க இன்னைக்கு? உயர்ன்னு சொல்ல ஆசைப்படுறான். யார் உயர்ந்து வரல. வானத்திலிருந்து இறங்குவதையும் அதன் பால் உயர்வதையும் அறிகின்றான் என்றால் இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பவற்றின் உங்களுக்காக இரவு வானத்தை கொண்டு வர்றேன். இப்போ ஆணை நம்பி அந்த இரவு தான் அவங்க என்னையும் உங்களையும் ஒன்றா சேர்க்க. இரவின் மீதும் அதுன்னா அந்த இரவு ஒன்று சேர்ப்பவற்றின் மீது உங்களையும் அல்லாஹ் ஒன்றாக இணைக்கிறது. இப்பொழுது எந்த ஸ்தானத்தில் நீ உயர்கின்றீர்கள்? அல்லாஹ் பக்கம் உயர்கின்றீர்கள். என்ன உயர்கின்றீர்கள்? அடுத்த ஆயத்து 84 18 சந்திரன் மீதும் நிச்சயமாக ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமாக ஏறி போவீர்கள். ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு உயருவீர்கள், ஏறி செல்வீர்கள். இப்போ என்ன நிலை இருக்கீங்களோ அடுத்த செவன் ஞானம் வந்துகிட்டே இருக்குது. ஒழுங்காக ஓதிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் முற்று நம்பி இந்த குரான் கணக்கு முடிவு செஞ்சிட்டீங்க. இதுக்காக உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் போயிட்டே இருக்குது. அது உதவி செய்வதற்கு இந்த இரவு தேவை. அல்லாஹ் உதவி தேவை. இரவை உங்களுக்கு அனுப்புகின்றான். அந்த இரவு தான் உங்களை அல்லாஹ் ஒன்றா சேர்த்துட்டு போகுது. இரவின் வேலை முக்கியத்துவம் வேலை. உங்களை அல்லாஹ் ஒன்றா சேர்க்கிறது தான் இரவின் வேலை. அந்த இரவில் தூங்கி நாசமாய் விடாதீர்கள். வானத்திலிருந்து இறங்குவதையும் அவன் பால் உயர்வது. அவன் பால் உயர்வு அல்லாஹ் பக்கம் உயர்ந்துட்டீங்க. அல்லாஹ் பக்கம் போறீங்க. அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே போறவங்களை உயர்வதையும் அவன் நன்கு அறிகின்றான். எழுதி 84 17 18 19 17 18 19 எழுதிக்கிறோம். இது எந்த ஆயத்துக்கு சொல்றேன்? இந்த வானத்திலிருந்து உயர் 34 2 இஸ் ஈக்குவல் டு 84 17 18 19. ஒழுங்கா சிந்திக்க. இப்போ நான் சொன்ன அப்படி கேட்டுக்கூடாது. இதுலேருந்து இன்னும் முக்கியமான விஷயம் உள்ள அடங்கி இருக்குது. அதை நீ கண்டுபிடிக்கணும். உங்கள் சிம்பிள் ஆன்சர் தான் கேட்டேன். உங்கள்கிட்ட என்ன சிம்பிள் ஆன்சர் கேட்டேன். இப்போ இதை வச்சுக்கிதான் நீங்கள் மகத்தான ஸ்பிரிச்சுவல் மேட்ரு வந்துடணும். வேகமான வந்துடணும். வளர்ந்து வரணும். நீங்கள் உயரணும். இப்போ நீங்கள் உயரணும். நீங்கள் சிந்தனை செய்தால் நீங்கள் உயர்வதை அவன் காண்கிறோம். நீங்கள் உயர்வதை அவன் காண்கின்றான். சரி, இதே மாதிரி 57 4 சொல்லியிருக்காங்க சார். ஆமாம்மா படி. 57 57 4 நம்பர் என்ன சொன்னீங்க? 57 4. அவன் தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அர்ஷின் மீது அமைந்தான். பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியாவதையும் வானத்தில் இருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் நன்கு அறிகிறான். இப்போ என்ன ஆச்சு? இப்போ அதே தான் இதே நம்பர் எழுதிருங்க. இந்த நம்பரை 57 4 எழுதிக்கிறேன். இதெல்லாம் கிளப் பண்ண ஒன்று இந்த விஷயங்கள்லாம் ஒன்று சம்மந்த ஆயத்தெல்லாம் அவனை சேர்த்து அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கணும். இப்போ இருக்கிற ஓதணும் எங்கெங்கெல்லாம் இந்த விஷயம் வருதோ அது சேர்த்துக்கணும். இப்போ இரவு நேரம் உங்களுக்காக வானத்திலிருந்து உதயமாகின்றது. உங்கள் மீது இரவு இறங்குகின்றது. வானத்திலிருந்து இறங்குவதையும் பகல் நேரம் முடிந்து இரவு நேரம் உங்களை நோக்கி வருகின்றது. உங்களை ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு வருகின்றது. இந்த இரவை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த இரவு உங்களை அல்லாஹ்வை சேர்க்கறதுக்காக வருதுப்பா. நீங்க தூங்கிட்டு இருக்காதப்பா. ஒழுங்கா போய் அந்த இரவை உபயோகப்படுத்திக்கப்பா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி உபயோகப்படுத்தினா நீ என்கிட்ட வர்றதை நிச்சயமாக அல்லாஹ் கவனிப்பான். உயர்கிறது. உயர்ந்த ஸ்தானம். ஒவ்வொரு நிமிஷமும் உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் ஏறிக்கொண்டே போவீர்கள். அதை அல்லாஹ் கவனிக்கின்றான், பார்க்கின்றான். இப்போ இரவு நேரம் எப்படி முக்கியம்? 73 5 and 6 படிச்சுங்க. இரவு நேரம். இன்னனாஷியத்தல் லைலி ஹி அஷத்து வத்தம் வக்கம் கீழா. 73 6
இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் சக்கீரன் இன்னனா ஷியத்தல் லைலிஹி அஷத்து வக்ரமு கீழா. நிச்சயமாக இரவில் எழுவது. அந்த இரவில் எழுந்தா உங்களுக்கு உங்களுடைய அல்லாவிடமிருந்து உறுதியான ஒரு வாக்கு உங்கள் மீது அல்லாஹ் இறக்கி வைப்பேன் என்று 5வது சூரா சொல்றான், 6வது சொல்றான், 6ல சொல்றான். இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் சக்கீரன். எப்ப இறங்க? இரவு நேரத்தை தூங்காம விழித்து கொண்டு இதற்காக நீ காத்து கொண்டிருந்தால் உனக்கு இறக்கி வைப்பான் அந்த இரவு நேரத்தில். ஆக இரவு நேரத்தை வீணாக்கிவிட உங்களுக்காக இரவை இறக்கி வைக்கின்றான். பூமிக்குள் நுழைவது நீங்க சாப்பிட்றது தூக்கத்துக்காக. இந்த உலக வாழ்க்கையை அவன் விரும்புறானோ அவனுக்காக படைச்சு இதை சாப்பிட்டு தூங்கி கேட்பான்னு. எவன் இதுக்காக பண்றானோ அல்லாவுடைய வாக்கியத்தை அடையிறதுக்கு அவன்கிட்ட நெருங்குறதுக்காக எவன் இந்த வழியில் குர்ஆனை ஓதி அதை சிந்தனை செய்கின்றானோ அவனுக்கு இந்த மாதிரி வாக்கியங்கள் உண்டு. இரவு நேரத்தில் தான் இறங்குகின்றது. அதில் தான் உங்களையும் அல்லாஹ் இணைக்கின்றது. எந்த ஸ்தானத்தில் உயர்கின்றீர்கள். 3 விஷயம் 3 ஆயத்தை அதிகரிங்க. 84ல் 17, 18, 19. இதில் 73ல் 6 and 7. அதுக்கப்புறம் நீங்கள் 57ல் 4 அதிகரிங்க. அப்படி 3. எனினும் நிராகரிப்பவர்கள் நியாய தீர்ப்பு கூறிய அவ்வேளை நமக்கு வராது என்று கூறுகிறார்கள். அப்படியல்ல, என் இறைவன் மீது சத்தியமாக நிச்சயமாக அது உங்களிடம் வந்தே தீரும். நிராகரிப்பவர் காஃபிர் கூறுகின்றார்கள் அதெல்லாம் வராது, கியாமத்தெல்லாம் வராது என்று கூறுகின்றார்கள். நிராகரிப்பு கூறுகின்றார்கள். அவங்களுக்கு இரவு பற்றி கவலை இல்லை, வானத்தை இறங்குவதை பற்றி கவலை கிடையாது. இந்த பூமி இருக்க சாப்பிட்டுக்கிட்டு ஆரோக்கியம் வாழ்ந்துட்டு போயிடலாம் வாழ்ந்துட்டுறாங்க எல்லாரும். அப்படி அல்ல, வந்தே தீரும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவன் மறைவானவற்றையும் அறிந்தவன். வானங்களிலோ பூமியிலோ ஓர் அணு அளவும் அவனை விட்டு மறையாது. இன்னும் அதைவிட சிறியதோ இன்னும் பெரியதோ ஆயினும் தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்படாமல் இல்லை என்று கூறுவீராக. அல்லாஹ் பூமியில் படைத்து வானங்களையும் பூமியையும் படைத்து என்னென்ன பொருட்கள் இருக்கின்றதோ அனைத்தையும் அவன் விடாமல் எழுதி வைத்திருக்கின்றான். ஒரு சின்ன கடுகளவு ஒரு வித்து அல்லது ஏதோ கற்பாறைக்குள் இருந்தாலும் அதையும் எழுதி. இந்த மாதிரி பாறைக்குள்ள இந்த இடத்துல ஒரு சின்ன கடுகளவு ஒரு கட்டி இருக்குது, ஒரு கல் இருக்குது, அப்படியாக எழுதி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தை படைத்து அனைத்து விஷயங்களையும் எழுதி வைத்திருக்கிறான். லாஃபுல் மஹ்ஃபூல் என்ற கிதாப். எதை விட்டு வைக்கவில்லை. இந்த மாதிரி அல்லாஹ் சின்ன பொருளோ பெரிய பொருளோ எதை விட்டு வைக்கவில்லை, அனைத்தையும் எழுதி வைத்திருக்கின்றான். அனைத்தையும் கியாமத்தான் கொண்டு வருவான். இதே மாதிரி லுக்குமான் எடுங்க 31வது சூரா. லுக்குமான் எடுங்க. லுக்குமான்ல என்ன நம்ம சொன்னோம் 19. லுக்குமான் 31வது சூறாவில் 19 ஆயத்தில் வருது. 16 எடுங்க. நசீர் சொல்லிட்டாரு. இந்த 31 16 படிங்க. லுக்மான் தம் புதல்வரிடம், என் அருமை மகனே, நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்தளவே எடை உள்ளது ஆயினும் அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதை வெளியே கொண்டு வருவான். இந்த மாதிரி அல்லாஹ் நுணுக்கமாக எல்லா விஷயத்தையும் எல்லா பொருள்களையும் எல்லா மனிதர்கள் நன்மைத்தையும் அனைத்தையும் அல்லாஹ் எந்த குறையில்லாமல் எழுதி வைத்திருக்கின்றான். அன்றைய தினம் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெளிக்காட்டப்படும். இதான் நான் படைச்சது, இதான் வானங்கள் படைக்கிறதுக்கு முந்தி எப்படி இருந்ததோ அதிலிருந்து நீங்கள் கியாமத்தான் ஏற்படும் வரை என்ன விஷயங்கள்லாம் பொருள்கள்லாம் இருந்தது அனைத்து ஒன்று விடாமல் எழுதி வைத்துக்கிறேன், படித்துக்கொள். இதுதான் என்ன லவ்ஃபுல் மஹ்ஃபூல் மூல புத்தகம், தாய் புத்தகம், ஃபர்ஸ்ட் புக் எல்லாமே அதில் இருக்குது.
அதுலேருந்து வந்தது தான் கொஞ்சம் விஷயம் தவறாது. அந்த மூல புத்தகத்திலேருந்து வந்த கொஞ்சம் விஷயம்தான் இன்ஜீல் புத்தகம். அதிலிருந்து வந்த கொஞ்சம் விஷயம்தான் குர்ஆன். இந்த குர்ஆனில் அனைத்து விஷயங்களும் போடப்பட்டு விட்டன. சிந்தித்து அறியக்கூடிய மக்களுக்கு ஜிக்ரை கொண்டு எதெல்லாம் இந்த குர்ஆனில் சொல்லப்படவில்லையோ அனைத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஜிக்ர் மூலமாக. எதெல்லாம் உங்களுக்கு சொல்லவில்லையோ, எதெல்லாம் அந்த இதுக்குள்ள லவ்ஃபுல் மஃபூல் கிதாப் இருக்குதோ அனைத்தையும் நீங்கள் ஜிக்ரை கொண்டு அறிந்து கொள்ளுங்கள். எதை மறைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஜிக்ரு பாடம், இந்த சப்ஜெக்ட். எப்படி ஃபுர்கான் ஒரு சப்ஜெக்ட்னு சொன்னேனோ அதே போல் ஜிக்ரும் ஒரு சப்ஜெக்ட். என்ன செய்ய போறீங்க? தனி பாடம் ஜிக்ர், தனி புத்தகம் ஜிக்ர். இது எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த குர்ஆன் ஓதுறதுக்கு இவ்வளோ விஷயம் சாதாரண படிப்பு இல்லைப்பா. இந்த படிப்பை படிக்கிறதுக்கு நீங்கள் அது தெரிஞ்சுக்க அல்லாஹ் தெரிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு ஜிக்ரோ ஃபுர்கானோ ஞானமோ சலாத்தோ இது எல்லா விஷயமும் அதுக்கப்புறம் தான் தெரியும். அல்லாஹ் வார்த்தையை முதலில் அறிந்து கொண்டு, அல்லாஹ் என்பவனை இரண்டாக அறிந்து கொண்டு, அப்போ இவன் தான் இறைவன் என்பதை பூர்ணமாக உணர்ந்த பின்னர் தான் நீங்கள் அல்லாஹ்விடம் நெருங்க முடியும். நெருங்குவதற்குள்ள வழியை தேடிக்கொள்ளுங்கள். அன்னைக்கு சொன்ன 5:35 அவனை நெருங்குவதற்குள்ள வழியை தேடிக்கொள்ளுங்கள். தேடிக்கொள்றதுனா இதுதான் ஃபஸ்ட்டு தூய்மையுடைய ஆவறதுக்காக அல்லாஹ் இந்த வார்த்தையின் விஷயமும், அல்லாஹ் என்பவன் இவனை பற்றிய விஷயமும், ரப்பு என்ற விஷயத்தையும் அறிந்த பின்னர் தான் நீங்கள் அவனிடம் நெருங்க முடியும். தூய்மை மூணையும் தெரிஞ்சுக்கிட்டாண்டா ஒருத்தன் தூய்மையாக ஆகிவிடுகின்றான். இந்த 3 விஷயத்தை எவன் ஒழுங்காக புரிந்து கொண்டான் அவனுக்கு நிச்சயமாக இவன் தூய்மையானவன் சொல்றானே. உண்மைதான், அறிந்து கொண்டேன், யார்தான் உன்னை அறிந்து கொண்டேன், நீ தூய்மையாக சுபஹானல்லதி வசுபஹானல்லதி. இப்போ அவன் சொல்லுவான். அதுக்கு நீங்கள் வானங்கள் பூமியை பற்றி முழுமையாக சிந்தித்து படைக்கப்பட்டதின் காரணத்தை ஒழுங்காக புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இவன் பரிசுத்தமானவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அது இல்லாமல் முடியாதுப்பா. இதான் குர்ஆனை ஓதுவதற்கு ஸ்டார்டிங் இப்படி தான் ஆரம்பிக்கணும். அவங்க ஒவ்வொருத்தரும் படி 34 நம்பிக்கை கொண்டு சாலியான அமல் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்பதற்காக அத்தகையவர்களுக்குத்தான் பாவ மன்னிப்பும் கண்ணியமான உணவும் இருக்கின்றன. நன்மையான காரியம் மன்னிப்பு ஈமான் கொண்டு வாமிலு சாலிஹாத், நன்மையான காரியங்களை யார் செய்கிறார்கள் அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்காக இத்தகையோர் தான் பாவ மன்னிப்பும் கண்ணியமான உணவும் இருக்கின்றன. இவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பும் கண்ணியமான உணவும் இருக்கின்றது. யார் இந்த குர்ஆனை ஓதி அல்லாஹ் சொல்லுகின்ற நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் உண்டு, கண்ணியமான உணவும் உண்டு. மேலும் எவர்கள் நம் வசனங்களை தோற்கடிக்க முயல்கின்றார்களோ அவர்களுக்கு நோய்வினை செய்யும் கடினமான வேதனை உண்டு. இந்த வசனத்தை தோற்கடிக்க முயல்கின்றார்களோ, இன்னைக்கு தோற்கடிக்க முயற்சி பண்ணி இன்னைக்கு தோற்கடித்து விட்டார், வெற்றியும் பெற்று விட்டார்கள் இந்த மனிதர்கள். இன்னைக்கு குர்ஆன் யார் ஓதல இல்லை, நல்லா உங்களுக்கு யாருக்கு இப்போ என்னன்னு தெரியாது. தெரியாமலே மறக்கடித்து அவர்களை இருட்டடிப்படி செய்து தொடாமலே ஆக்கிவிட்டார்கள் இன்றைய மக்கள். நீங்கள் சுகல சொல்கிற நீங்களும் உங்களை பிள்ளைகளையும் ஆக்கிட்டீங்க, உங்களை தாய் தந்தைகள் ஒன்று ஆக்கி விட்டாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? தோற்கடிச்சிட்டீங்க. அல்லாஹ் சொல்கிறேன் தோற்கடிச்சிட்டீங்க பண்ணீங்க. நீ ஒருக்கா தோற்கடிக்க முடியாது நல்லா சொல்கிறேன். ஏன் கேட்டால் அல்லாஹ் காபிர்கள் தங்கள் வாய்களால் அல்லாஹ்வின் பிரகாசத்தை ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். உலவு கரிகள் காபிரோன், காபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய பிரகாசத்தை பூர்த்தியாக்கி வைக்காமல் இருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய வாக்கு ஏற்பட்டு விட்டது. நீ எத்தனை காலத்துக்கு தான் குர்ஆனை தெரியாமல்
மறக்கடித்து மக்களுக்கு புரிய வைக்காமல் நீ உன் இஷ்டப்படி காஃபிரத்தை வாழ்வாய், வாழ்ந்துக்கொள். அது செஞ்சுதான் இன்னைக்கு உலகம் பூரா கெட்டு குட்டிச்சார்பு இருக்குது. அவ்வளோ குர்ஆன் ஆயத்தெல்லாம் விட்டுட்டு இஷ்டம் போய் எல்லாம் எழுதி கொண்டு உங்கள் வாழ்க்கை போய் கொண்டே இருக்கின்றது. ஒரு காலம் அது நிலை பெறாது. நீ ஆடும் வரை ஆடு, நானும் பொறுமையாக தான் இருப்பேன், உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா. அப்படி அந்த அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு லீனியன்சி கொடுத்துட்டான். பண்ணிக்க, எது வேணும் பண்ணிக்க. நீ தோற்கடிச்சு நினச்சிடாத. நீ இன்னைக்கு உலக ஆசையை காட்டி மக்கள் எல்லாம் மயக்கி வழி இல்லாமல் விட்டா நம்மளுக்கு ரோடில் தெருவ நிற்பணுமோ அப்படின்னு ஆக்கி விட்ட ஆக்கு. உன் பேச்சை கேட்குறவன் அப்படி நிற்பான். ஏன் பேச்சை கேட்குறவன் ஒழுங்கான வழி, எந்த குறையிலாம் அந்த உலகத்தையும் வாழ்வான், மறுமையிலும் வாழ்வான். ஆனால் ஒரு காலம் தோற்கடிக்க முடியாது. சிறிது காலம் தோற்கடித்தோம், குர்ஆனை அழித்து விட்டோம், எல்லாத்தையும் அழித்து விட்டோம் என்று சந்தோஷம் இருக்கிற. அது ஆன உதவி செய்ய அவங்களுக்கு. ஷைத்தானுக்கே முழு உதவி செய்வன், ஏன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான்? அதுக்காக பொறுமையாக இருக்கிறாங்க. வந்தே தீவிரம். படி 6. எவர்களுக்கு கல்வி அறிவு அளிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் உமக்கு உம்முடைய இறைவனிடமிருந்து அருளப்பெற்றதை உண்மை என்பதையும் அது வல்லமை மிக்க புகழுக்குரியவனின் வழியில் சேர்க்கிறது என்பதையும் காண்கிறார்கள். பார்த்தீங்களா? இப்போ தான் தோற்கடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், எவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய ஞானத்தை எவர் அடைந்தார்களோ. அப்படியே எவர்களுக்கு கல்வி அறிவு அறிவு கல்வி அளிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் உமக்கு உம்முடைய இறைவனிடமிருந்து அருள பெற்றதை உண்மை என்பதையும். உண்மை அல்ல, அறிவு அல்லாஹ்வுடைய அறிவை பெற்றவன், இது உண்மைதான் நான் நம்புகிறோம். ஏதோ தோற்கடிக்க ஆசைப்படுறாங்க, அது பொத்துக்கிட்டு தான் ஒருத்தன் வர்றான். இது உண்மைதான் சொல்றது ஒருத்தன் வர்றான். கல்வி அறிவு அல்லாஹ்வுடைய இல்மை பெற்றவர்கள் அந்த குர்ஆனை ஓதி இது உண்மைதான் நம்புகிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அது வல்லமை மிக்க புகழுக்குரியவனின் வழியில் சேர்க்கிறது என்பதையும் காண்கிறார்கள். வல்லமை மிக்க புகழுக்குரியவனின் வழியில் சேர்க்கிறது என்பதை கண்ணால் காண்கின்றார்கள். அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். இதோ நீ தோற்கடிக்க பார்த்தாய், இதோ இல்லையே, அல்லாஹ் சொல்றானே இருக்கின்றார்கள். அவர்கள் குர்ஆனை ஓதி யார் என்று என்னை புரிந்து கொண்டார்கள், அந்த வழியில் என்னை அழைத்து செல்லுகின்றது என்று சொல்லுகின்றார்களே. இந்த பரிசுத்தமான சொல்லின் பக்கமும் புகழுக்கு உரியவனின் பாதையின் பக்கமும் இந்த உலகத்தில் அவர்கள் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள். அப்படி யார் இந்த குர்ஆனை நம்பி இதன் கடக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார்களோ அவர்கள் இந்த பரிசுத்தமான சொல்லின் பக்கம், ஒவ்வொரு ஆயத்தின் பக்கம் புகழுக்குரிய இறைவனின் அவனுக்கு வழி வருகிறா பாருங்க. சொல்லின் பக்கம் குர்ஆன் ஒரு வழியை போகணும். பத்தாவதுக்கு புகழுக்கு அல்லாஹ்வின் பாதையிலும் நீங்க செல்லணும். இந்த ரெண்டு வழியிலும் அல்லாஹ் உங்களை அழைத்து செல்கின்றான். நீங்க உண்மையான மூமினாக குர்ஆன் நடப்பவர்களாக இருந்தால். இதுக்கு ஒரு ஆயத்தை காட்டுறேன். 22 24 அவருக்கு ஏன் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான் என்பதற்கு அல்லாஹ் 22 24 சொல்லுகின்றான். எதற்காக அவர்களுக்கு பச்சை நிறப்பட்ட துணிகளையும் அழகான சொர்க்கலோகத்தையும் கொடுத்தேன் என்றால் அது என்ன காரணம் என்றால் ஏனெனில் 22 24 ஏனெனில் அவர்கள் பரிசுத்தமான சொல்லின் பக்கம் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள். இன்னும் புகழுக்குரிய இறைவனின் பாதையின் பக்கமும் அவர்கள் செலுத்தப்பட்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? இந்த உலகத்தை வாழும்போது ரெண்டு வழியில போனப்பா. ஒன்று இந்த குர்ஆன் பரிசுத்தமான சொல் அல்லாஹ்வுடைய வாக்கியம் தையிப் கலிமா தையிப், இந்த வழியில் அவர்களை நான் அழைத்து சென்றேன். மேலும் புகழுக்கு இறைவன் என் வழியிலும் நான் அவரை அழைத்து சென்றேன். ரெண்டு வழியில போனப்பா. இது என்ன வழி, அது என்ன வழி, இந்த தெளிவை ரெண்டு வழி ஆனால் சொல்லிட்டான். எழுதிருங்க. இந்த ஆயத்து பக்கத்தில் எழுதிருங்க. 34 6 7 24 34 நம்பர் 34 இதுவா 6 34 6 அதுக்கு பக்கத்தில் இந்த 22 24 இருங்க. ரெண்டு வழி இருக்குதுப்பா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. ஒன்று இந்த பரிசுத்தமான சொல்
6235 ஆயத்துக்களை கொண்ட சொற்கள் இந்த வழியில் அவரை நான் அழைத்து சென்றேன். மேலும் பொழுக்கு இறை எனக்கு ஒரு பாதை இருக்குது, அந்த வழியிலும் அழைத்து செல்லப்பட்டார்கள் இறைவனால். இது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த பாக்கியத்தை அடைய வேண்டும், இந்த பாக்கியத்தை அடைய வேண்டும். என்ன செஞ்சாதான் நமக்கு சொர்க்கம் நிச்சயம். பரிசுத்தமான சொல்லின் பக்கம், புகழுக்குரியவனின் பாதையின் பக்கம் அவர்கள் செலுத்தப்பட்டிருந்தார்கள். இதனால் அவர்கள் சொர்க்கச் சோலைகளை நாம் கொடுத்தோம். அடுத்தது 7. ஆனால் நிராகரிக்கிறார்களே அவர்கள், நீங்கள் சிதறடிக்கப்பட்ட பின் நீங்கள் ஒரு புதிய படைப்பாக இருப்பீர்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கும் மனிதரை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கவா என்று பரிகாசமாக கூறுகின்றனர். சரி, இப்போ ரசூல் அவர்கள் நீங்கள் இறந்து மண்ணோட மண்ணா மக்கி போய் ஒண்ணுமே இல்லாம பதறாக ஆய்விடுகின்றீர்கள். அப்படி இறந்த பின்னர் அல்லாஹ் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று நபி அவர்கள் மக்களுக்கு பிரச்சார உபதேசம் செய்கின்றார். இதை கேட்ட அந்த ஜனங்கள் மற்ற மனிதன் போய், ஒரு ஆள் இருக்காருப்பா, நீங்கள்லாம் இறந்து மண்ணோட மண்ணா போய் தூசியோட தூசியா போன பிறகு உங்களுக்கு உயிர் கூட எழுப்பாரு, அல்லா எழுப்பான்னு சொல்றார் ஒரு ஆள், அந்த காட்டுட்டா அந்த மாதிரி ரசூலை கேலி செய்கின்றார்கள், கிண்டல் செய்கின்றார்கள், பரிகாசம் செய்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு ஆள் கத்தி கிடக்கிறாரு, நீங்களாம் இறந்து போன பிறகு உயிர் கூட எழுப்பான அல்ல, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆள் அந்த ஆளை காட்டுட்டா அங்கே இப்போ பாருங்க பேசிட்டாரு. இந்த மாதிரி ரசூலை அந்த மக்கள் கேலி செய்கின்றார்கள், பரிகாசம் செய்கின்றார்கள். 8. அன்றியும் இவர் அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறாரா அல்லது இவருக்கு பைத்தியமா என்றும் கேட்கிறார்கள். இவருக்கு என்னாச்சு? அல்லாஹ் மீது ஒரு பொய்யை இட்டு கட்டு சொல்கின்றாரா அல்லது அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்றும் அவர்கள் ரசூலை பற்றி இவ்வாறு பேசுகின்றார்கள். மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் வேதனையிலும் வெகு தூரமான வழிகேட்டிலுமே இருக்கிறார்கள். நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மறுமையின் மீது கியாமத்தினால் ஒன்று இருக்கின்றது, நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்ற விஷயத்தை நம்பாதவர்களுக்கு வேதனையிலும் வெகு தூரமான வழிகேட்டிலுமே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதனை உண்டு, வெகு தூரமான வழிகேட்டில் அவர்கள் இருக்கின்றார்கள். நல்ல விஷயமே தெரியாமல், ஒரு அணு அளவு தெரியாமல் மகத்தான கெட்ட வழியில் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த குரானை பற்றி எந்த வாசனையும் அடையலை, இந்த குரானை பற்றி ஒரு வார்த்தை கேள்விப்படல, கேட்கல. அந்த அளவு குரானுக்கு அவர்களுக்கு 7 வானங்களுக்கு பூமிக்கு உள்ள தூரம் போயிடுச்சு, அந்த அளவு போயிட்டானுங்க இந்த இன்னைக்குள்ள காபிர்கள் கூட்டம். 9:34 வானத்திலும் பூமியிலும் அவர்களுக்கு முன்னுள்ளதையும் அவர்களுக்கு பின்னுள்ளதையும் அவர்கள் பார்க்கவில்லையா? வானத்திலும் பூமியிலும் அவர்களுக்கு முன்னுள்ளதையும் அவர்களுக்கு பின் உள்ளதையும் அவர்கள் பார்க்கவில்லையா? இப்போ அல்லாஹ் பார்க்க சொல்ற, வானத்திலும் பூமியிலும் அவருக்கு முன்னுள்ளதையும் அவருக்கு பின்னுள்ளதையும் அவர் கவனிக்கவில்லையா, பார்க்கவில்லையான்னு கேட்கிறோம். என்ன அர்த்தம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டீங்க? திருப்படிங்களா? வானத்திலும் பூமியிலும், வானத்துல உள்ளது அனைத்தையும் பார்த்தீர்களா? நீங்கள் 7 வானம் படைச்சிருக்கிறார். முதல்ல 7 வானம் இருக்குதான்னு முதல்ல பார்த்தீங்களா? அந்த வானத்தில் என்ன இருக்கிறது என்பதையும், அப்புறம் பூமியில் என்ன விஷயங்கள்லாம் இருக்கிறது என்பதையும், அவர்களுக்கு முன் உள்ளதையும் அவர்களுக்கு முன் என்ன இருக்கின்றது என்பதையும், அவர்களுக்கு பின் உள்ளதையும் அவர்களுக்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் பார்க்கவில்லையா? இவ்வளவையும் பார்க்க சொல்றோம். எங்க வானத்துக்கு எங்க போறது, பூமி உள்ள எங்க பார்க்கிறது? இப்போ அந்த வானத்து உள்ளவைகளும் பூமி உள்ள அனைத்தையும் உங்களுக்கு இருதயத்தில் எல்லாம் டெபாசிட் பண்ணிட்டான். எதை பார்க்க சொன்ன வேண்டுமோ,
எதை பார்க்கலையான்னு கேட்குறேன்னு அந்த பார்க்க வேண்டிய விஷயத்தை உங்கள் இருதயத்தை வச்சுதான்பா படிச்சிருக்கிறான். நீ உன் இருதயத்தை உற்று நோக்கவில்லை, பார்க்கவில்லை. எல்லாம் சொன்னெல்லாம் உண்மை என்று புரிந்து கொள்வாய். நீ வானத்துக்கு போக தேவையில்லை, பூமிக்குள்ளேயும் போக தேவை கிடையாது. உன்னிடமே நான் வைத்து உன்னை நான் படைத்திருக்கின்றேன், பார்க்கவில்லையா என்று கேட்கின்றான். நாம் நாடினால் அவர்களை பூமியினுள் புதைய செய்து விடுவோம். நாம் நாடினால் பூமிக்குள்ளே புதைக்கு செஞ்ச க்ளோஸ் பண்ணுவால, அல்லது வானத்தில் இருந்து அவர்கள் மீது ஒரு துண்டை விழ செய்து அழித்து விடுவோம். அல்லது வானத்து துண்டை விழச் செய்து அவர் அழித்து விடுவோம். அல்லாஹ்வையே முன்னோக்கி நிற்கும் ஒவ்வொரு வணங்குபவனுக்கும் நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி இருக்கிறது. இந்த அல்லாஹ் சொன்ன உண்மைதான் என்பதை அறிந்து கொள்வதற்கு என்னையே முன்னோக்கி வணங்கும் ஒவ்வொருவருக்கும் உண்மை இருக்கின்ற உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்ற வார்த்தையை எவன் பூர்ணமாக நிறைவேற்றுகின்றானோ, முதல் ஆயத்தில் சொல்லப்பட்ட 4வது ஆயத்து ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நான் உதவி தேடுகிறோம் என்பதை எவர் பூர்ணமாக்குகின்றானோ, வாழ்க்கையில் உண்மையாக்குகின்றானோ, அதிலேயே நிலைத்திருக்கின்றானோ, அவருக்கு நாம் இந்த விஷயத்தை உண்மைப்படுத்தியிருக்கின்றோம். என்ன சொல்றீங்க? இப்போ பார்க்கவில்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஆயத்தை காட்டுறேன். நான் ஏற்கனவே உங்கள் இருதயத்தில் டெபாசிட் பண்ணி ஒரு விஷயத்தை டெபாசிட் பண்ணிட்டான். நீ ஒட்டச்சேடு விருதத்தை எடுக்கணும், நீ அதை வெளியெடுக்கணும். இப்போ 51வது சூரா 51, சூரா நம்பர் 51ல் 17, 18 பாருங்க. 17 ஆரம்பிங்க. 51ல் அவர்கள் சொற்ப நேரமே எடுத்துக்காம 51ல் 17, 51ல் 17. இப்போ ஒழுங்கா படிங்க. அது என்ன சொல்கிறான்னு அதையும் கவனிங்க. நீங்கள் இப்போ இந்த ஆயத்தை படிச்சிங்கல்ல, வானத்து உள்ளவைகளையும் பூமி உள்ள படிச்சிங்கல்ல, அந்த ஆயத்துக்கு ஒரு ஆயத்தை காட்டுறேன். இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு சிந்திச்சு பாருங்க. இப்போ மது ஆயத்தனமா 16. அவர்கள் தங்கள் இறைவன் அவர்களுக்கு அளித்ததை பெற்றுக் கொள்வார்கள். நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் நன்மை செய்வோராகவே இருந்தனர். இந்த மக்களை, சொர்க்கத்துக்கு சென்ற மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றார். முத்தகீன்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் இறைவன் என்ன கொடுத்தானோ அதை பெற்றுக்கொள்வார்கள். அந்த மனிதர்கள் பூமியில் வாழும் பொழுது நன்மையான காரியங்களையே செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நன்மையான காரியங்கள் முதன்மையானது, ஃபர்ஸ்ட் திங்க் என்ன, முதல்ல என்ன, அவர்கள் இரவில் மிகவும் சொற்பமே அன்றி தூங்க மாட்டார்கள். இரவு நேரத்தில் சொற்ப நேரம் தான், 1 hour தான் தூங்குவாங்க. மற்ற முடித்து கொண்டே இருப்ப அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதிலும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதிலும், அல்லாஹ்வை வணங்குவதிலும், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வதிலும், ருக்கு செய்வதிலும் எல்லா விஷயங்களும் இரவு செய்து கொண்டே இருப்பார். அதை பாருங்க, நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நன்மையான காரியங்கள் முதன்மையானது இரவில் சொற்ப நேரமே என்று தூங்க மாட்டார்கள். இப்போ நிறைய பேர் இப்போ இரவு நேரத்தை ஓத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு இப்போ கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இப்போ இரவு நேரத்தை வீணாக்காமல் ஓத ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறேன், அதான் இருக்கிற பெஸ்ட்டு பூமியில் செய்யக்கூடிய பெஸ்ட்டு வேலை வந்து இரவு நேரத்தை சொற்ப நேரம் தூங்குவாங்க, அல்லாவுக்காக முடிச்சிட்டு இருப்பாங்க. ஒன்று. அப்புறம் அடுத்தது, அவர்கள் அசார் நேரங்களில் மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள். அதில் அசார்னு ஒரு வார்த்தை அரபியாக அதை வச்சுக்கோங்க, விடிய காலம் போட்டிருப்பாங்க, அடிச்சுட்டு அசார் நேரம் என்ன என்பதை அவர்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள்.
அவர்களுடைய செல்வத்தில் இறப்போருக்கும் வசதியற்றோருக்கும் பாத்தியம் உண்டு. மூணாவது ஃபர்ஸ்ட் இரவு நேரத்தை அதிகமாக முதல் வேறு, ரெண்டாவது அசானத்தில் பாவமன்னிப்பு கோருகிறார், மூணாவது அவர் சம்பாதித்த செல்வத்தில் கேட்டு வருவோருக்கும் கேட்காம வெகு தூரத்தில் இருக்கும் மக்களுக்கும் பாத்தியதை உண்டு. இவர் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தில் அந்த ஏழை மக்கள் எல்லாம் பார்ட்னர்ஸ், பங்குதாரர்கள், ஒன்று அனைத்துக்கும் பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள். இந்த நாலாவது முக்கியமான வேலை பூமியை செய்து கொண்டிருந்த வேலை. அடுத்தது, உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. உறுதியாக நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இந்த பூமியில் வானத்தில் உள்ளவையும் பூமி உள்ளவை பார்க்கவில்லையான்னு பார்த்தீங்க. 34:8 பார்த்தீங்க. அந்த பூமி சொல்றப்ப பூமியில் அவருக்கு எல்லா விஷயங்களும் உண்மையை படைச்சு வச்சு அவ்வளோ படிச்சுட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்கவில்லைன்னு கேட்டேன்ல, உங்கள் முன்னாலே இப்போ இல்லை படைச்சு வச்சுட்டு நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி உள்ளவங்களும் பார்க்க முடியாது. இரவு நேரத்தை வீணாக்காம அல்லாவுக்காக முடிச்சுட்டுறாங்கல்ல, பாவ மன்னிப்பு கோரிக்கிட்டு இருக்கிறாங்க. அசார் நேரத்தில் பாவ மன்னிப்பு கோருறாங்கல்ல, தான் சம்பாதித்த அனைத்தும் வீட்டில் கேட்டு வாசனுக்கு மக்களுக்கும் தூரமாக பிளாட்ஃபார்ம் தெருவில் உட்கார்ந்து ஏழை மக்களுக்கும் உண்டு என்று பங்கு கொடுத்துடுறாங்கல்ல, இவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் பூமியில் பல உண்மைகளை நான் வைத்திருக்கின்றோம். அடுத்த ஆயுதம் முக்கியமான ஆயுதம், உங்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. உங்களுக்குள்ளேயும் அந்த ஆயத்துக்கு அனைத்தையும் உண்மையெல்லாம் உள்ள டெபாசிட் பண்ணி சொன்னல, இருதயத்தை டெபாசிட் உடச்செடுங்க, வெளியெடுங்க. இந்த இருதயத்தை தோற எப்படிங்க வானங்களுக்கு அனைத்தையும் பார்த்துடலாம். அல்லாஹ் உண்மைன்னு இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. அல்ல உண்மைதான் செய்தோ எல்லாமே உங்களுக்குள்ளேயும் இருக்கின்றன. அது உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா? சிந்திச்சு எடுக்க வேண்டாம்? உண்மை எடுக்க வேண்டாமா? எடுத்தா தெரியும். ஆமா, என் இதயத்தை என்ன இருக்குதோ அதே தான் பூமியை ஃபுல்லாக நிறச்சி வச்சுக்கிறான், ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி வச்சுக்கிறான்னு புரிஞ்சுக்கிறீங்களாப்பா? இந்த நம்பரை அந்த 34:9 பக்கத்தில் இந்த நம்பர் உங்களுக்குள்ளேயும் இருக்கின்றன, உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா? சிந்தனை செய்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ஃபுர்கான் ஜிக்ரை கொண்டு நீங்கள் இதை பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கூறுகின்றான். சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்த விஷயத்தை ஆயத்தை ஆதரிக்கிறது. இப்போ என்ன சொல்ல போறீங்கப்பா நீங்க? இப்போ அதுக்கு அடுத்த ஆயத்தை நம்பணுமா? அடுத்த படிங்க. உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா? அன்றியும் வானத்தில் உங்கள் உணவும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் இருக்கின்றன. இப்போ வானத்தில் பார்க்கவில்லை கேட்டால, இப்போ வானத்தில் உங்களுடைய உணவும் உங்களுக்கு தேவையான அனைத்து வாக்களிக்க வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் வானத்தில் இருக்கின்ற. எடுத்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக வச்சு எல்லா வானங்களையும் பூமி அனைத்து உங்களுக்காக கொடுத்து விட்டேன். இப்போ அந்த 34:9 உள்ள விஷயம் ஃபுல்லாக இதை பிரதிபலிக்குங்க. எக்கோ ஆகுதுங்க. நல்லா பார்த்துங்க, திருப்பி சிந்திங்க. என்ன சொல்கிறாங்களா, என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் சிந்தனை சக்தியையும் வெளிப்படுத்துங்கள். உற்று நோய் இருங்க. இது வச்சுட்டாங்க, இதை வச்சு தான் படிச்சு ஒவ்வொருத்தையும் டெபாசிட் பண்ணி வச்சு அவனை ஞானம் முழுமையும் உங்கள் இதயத்தை டெபாசிட் பண்ணி தான் உங்களை இந்த பூமியை அனுப்பியிருக்கின்றான். இப்போ இதுவரை நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பேசினெல்லாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மேற்கொண்டு சொல்லுகின்றேன். இது சொன்னதுக்கு நீங்கள் அழகான முறையில் சிந்திச்சு பாருங்கள். எல்லாம் கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிறங்க. மேற்கொண்டு நீங்கள் முன்னேறதுக்கு வழியை பாருங்கள். மிஸ்பில் பேசினெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஹஸ்பண்ட்